أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي يا الله யா ரப்பே யா ரஹ்மானே யா ரஹீமே, உன்னுடைய வேதத்தை கொண்டு எங்கள் உள்ளத்தை வசந்தமாக்கி தந்தர்லியா அல்லாஹ், எங்கள் பார்வைக்கு ஒளியாக ஆக்கி தந்தர்லியா அல்லாஹ், எங்கள் கவலைகளை அகற்றக்கூடியதாக ஆக்கியா அல்லாஹ், எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்கள் மீது அக்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய சாலிகன்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சூரா முஃமினூன் 23வது அத்தியாயம். இந்த சூறாவுக்கு பேரே இறை நம்பிக்கையாளர்கள். 118 வசனங்கள் இருக்கிறது. மக்காவுல இறக்கப்பட்டது. இந்த அல் குர்ஆனுடைய 23வது அத்தியாயம் இருக்கே, இது 118 வசனங்கள் இதுல இருக்கு. முஃமினூன் அப்படின்றா இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்ற இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்டது. இந்த சூறா தொகுக்கப்பட்ட வரிசையில 23வது இடத்துல இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது 74வது இடத்துல இருக்கக்கூடியது. சூரா அன்பியாவுக்கு அடுத்து இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டுச்சுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல் முஃமினூன் அப்படிங்கிற அந்த சொல் பன்மையான ஒரு புளூரல்ல இருக்கக்கூடிய ஒரு சொல். இறை நம்பிக்கையாளர்கள், ஈமான் உள்ளவர்கள் அப்படிங்கிறது இதுக்கு பொருள். அப்போ இதுக்கு ஈமான்னா என்ன? சிங்குலர்ல, ஒருமையில இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கைனா என்னமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ் ஒரே ஒரு இறைவன், அவன் தான் ஏக இறைவன், அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, துணையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கல்பு இருக்குல்ல, உள்ளம், அந்த உள்ளத்துல நம்பி, உள்ளத்துல நம்பினது மட்டும் போதுமா? வாயால சொல்லவும் செய்யணும். அதாவது அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இல்லை, இணை இல்லைன்ற உள்ளத்துல நம்பி வாயில சொல்லி அதையே செயல்ல அந்த நம்பிக்கையை உண்மைப்படுத்தி காட்டுறது இருக்குல்ல, அதுதான் ஈமான். ஈமான் சொன்னா வேற ஏதோ ஒரு பொருள் கிடையாது. நம்ம உள்ளத்துல நம்பணும், நாவுல அதை சொல்லணும், வாழ்க்கையில அதன்படி நம்பிக்கையோட உண்மைப்படுத்தி காட்டணும். அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு இணை இல்ல, துணை இல்ல, அவனை தவிர நான் இங்கே போக மாட்டேங்கிறத உண்மைப்படுத்தி வாழ்ந்து காட்டணும். அப்படின்றதான் ஈமான்றதா நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கல்வில ஏற்படுற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம், நம்ம பேசக்கூடிய பேச்சு, வாக்கு, நம்ம செய்யக்கூடிய செயல், இந்த 3 நம்பிக்கைய உண்மைப்படுத்த வேணும். இந்த 3மே, நம்மளுடைய எண்ணமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பேசக்கூடிய வார்த்தையா இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, இந்த 3மே இந்த நம்பிக்கையை உண்மைப்படுத்தணும். அதுதான் ஏக இறை நம்பிக்கையில அவன் கொடுத்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான்ல, என்னென்னவெல்லாம் கொடுத்தான்? வேதத்தை கொடுத்திருக்கான், தூதர்களை கொடுத்திருக்கான், வானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கான், மறுமை நாள்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கான்ல, விதி. இதையெல்லாம் நம்ம நம்பணும். அதை நம்பி அதன் அடிப்படையில நம்மளுடைய சொல்லும் செயலும் அமையணும். அப்பதான் ஈமான் கொண்டவர்கள். அப்போ இதுக்கு ஒரு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த ஏக இறைவன் இருக்கிறான்ல, ஏக இறையை அறியறது அப்படின்னா நம்ம அறிவால நம்ம தெரிஞ்சு உள்ளத்துல நம்புறது மட்டும்தான் ஈமான்டும், அதை செயல்ல வெளிப்படுத்துவது இஸ்லாம் அப்படின்னும் ஒரு வித்தியாசப்படுத்தி நமக்கு விளக்கம் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இறைவன் ஒருத்தன் தான், அவனை மட்டும்தான் நம்பிக்கை கொள்ளணும். அதன் மூலம்தான் இறை மறுப்ப, இணை வைப்ப ஒரே நேரத்துல மறுத்து வாழக்கூடியவன் தான் முஃமின் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு வராங்க.
சோ அப்ப ஈமான் அப்படின்னா என்ன, இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னா என்னங்கிற விஷயங்களை எல்லாம் இப்ப பார்த்தோம் இல்லையா. அல்லாஹ் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் யாரு அப்படிங்கிறத பத்தி இந்த அத்தியாயத்துல முதல், அதாவது 11 வசனங்கள்ல இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி வெற்றி வாகை சூடக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர்களை குறிச்சும் அவங்களுடைய பண்புகளை பத்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்றதுனாலதான் இந்த அத்தியாயத்துக்கு அல் முஃமினூன் இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்ற பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்களா, இந்த சூறாவுக்கு பேரே இறை நம்பிக்கையாளர்கள். அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்க, மறுமையில எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எதனால வெற்றி கிடைச்சிச்சு, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் சொல்றான், அவங்களுடைய பண்புகள், அவர்களுடைய டெபினிஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூறா தான் இந்த சூறா. அது மட்டும் இல்ல, இந்த சூறால இறை நம்பிக்கையாளர்களோட உயர்ந்த பண்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொன்னது மட்டும் இல்லாம மனிதனுடைய படைப்பு, அதுக்கு அடுத்து மழை இருக்குல்ல, மழை பெய்யுதுல, அந்த மழையை பத்தின விவரம், அப்புறம் விவசாயம், அப்புறம் கால்நடைகள் பத்தி, இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல நடந்துச்சுல வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளம், அந்த வெள்ள பிரளயம், அதை பத்தியும், அதுக்கடுத்து இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பத்தின செய்திகளும், இதுக்கெல்லாம் மேலா மக்கா குறைஷி இறை மறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படியெல்லாம் விதண்டா வாதமா பேசினாங்க அப்படிங்கிறத பத்தியும், மறுமை நிலை எப்படி இருக்கும், இது மாதிரியான செய்திகள் இந்த அத்தியாயத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருளடக்கம் கண்டென்ட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃப்லஹல் முஃமினூன். கத் உறுதியாக, அஃப்லஹ வெற்றி பெற்றார், முஃமின் முஃமீன்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வெற்றி பெற்றாங்களாம். எவ்வளவு அழகான சுப செய்தியோட இந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா. திண்ணமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க தங்களுடைய தொழுகையில பயபக்தியை மேற்கொள்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை, துணை இல்லை, அவனுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய முதல் பண்பு, அல்லாஹ்வை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய முதல் பண்பு, முதல் தகுதி எப்படி இருக்கும் தெரியுமா, அவங்களுடைய தொழுகையில பயபக்தியா இருப்பாங்க. அப்ப தொழுகையில கை ஒரு இடத்துல கட்டி நாம நிக்கிற ஒரு நிலையில வச்சு வயிற்றுல கட்டியிருக்கோமா, நெஞ்சில கட்டியிருக்கோமா, தொப்புள்ள கட்டியிருக்கிறோமா அப்படிங்கிறது கணக்கு இல்ல, இல்லையா. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்திருக்காங்க, அந்த வழியிலதான் தொழுவணும், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா இதுவெல்லாம் மேலா நம்மளுடைய கல்வி எங்க இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தொழுகையில பயபக்தி, உள்ளட்சம், அந்த அல்லாஹுக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற கல்வி இருக்கா, சிந்தனை இருக்கா, ரப்போட பேச போறோம், ரப்புக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற அந்த இஹ்லாஸோட நம்ம நிக்கிறோமா, நம்மளுடைய தொழுகையை நிறைவேற்றுறோமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, யாரு இறைவனை நம்பிக்கை கொட்டாங்களோ அவங்க வெற்றி அடைந்தாங்க. அவங்களுடைய முதல் பண்பு தொழுகையில அவங்க பயபக்தியோட இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம தொழுகைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் நிறைவான கூலியை கொடுப்பான். இது வரைக்கும் பயபக்தியா இல்லையா, இது வரைக்கும் உள்ளம் ஒரு பக்கம் நம்மளுடைய உடல் ஒரு பக்கம் இருந்துச்சா, இனிமேல் என்ன செய்வோம், வெற்றியாளர்கள் கூட்டத்துல நம்ம சேரணும், வெற்றியாளர்களா நம்ம ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் யாரு தெரியுமா, தொழுகையில் பயபக்தியாளர்களா இருப்பார்கள். நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கையில அவங்களுக்கு சொல்றாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கோ இறங்குனது இல்லாம எனக்கு எனக்கு என்ன என்ன பார்த்து என்னுடைய ரப்ப பேசுறான், நீ உனக்கு நீ என்னை நம்பிட்டியா, நீ தொழுகையில பயபக்தியா இருக்கிறியா தங்கம் அப்படின்னு அல்லாஹ் என்ன பார்த்து கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டு, நம்ம ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த செகண்ட்ல இருந்து நம்மளோட நியத்தை அழகான முறையில மாத்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் பாருங்க,
வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஹ்ரிதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் முஹ்ரிதூன் அப்படின்டா அவங்க வீணானவற்றில இருந்து விலகி இருப்பாங்க. யாரு? வெற்றி பெற்ற அந்த இறை நம்பிக்கையாளர் தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுதுட்டு வீணான விஷயத்தின் பக்கம் போவே மாட்டாங்க. அது அனைத்தையும் விட்டு விலகி இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களா இருக்கணும். அடுத்து வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அவங்க அடுத்த பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பி இறைச்சத்தோட தொழுது வீணானதுல இருந்து விலகி ஜகாத் இருக்குல்ல அதனுடைய நெறிமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த நெறிமுறைப்படி செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. கணக்கு இல்லாம கொடுக்கறது சதகா, தர்மம். கணக்கு பார்த்து கரெக்டா அளந்து நிறுத்து அல்லாஹுடைய கட்டளை இது. அதன்படி நான் செயலாற்றுவேன்னு சொல்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறை. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. தப்சீர் இப்னு கசீர் இருந்தா எடுத்து பாருங்க, நிறைய விளக்கங்கள். அப்ப 4வது வசனத்துல சொல்றான் அவங்க ஜக்காத்த அதுக்குரிய முறைப்படி நகை வச்சிருக்கோமா அந்த நேரத்தை பார்த்து அதுக்குரிய அளவு, காசு பேங்க்ல இருக்கா சேமிப்புல இருக்கா அதுக்கு பார்த்து, சொத்துக்கள் இருக்கா அதுக்கு கணக்கு பார்த்து, கால்நடைகள் இருக்கா அதுக்கு கணக்கு பார்த்து, விவசாய பொருட்கள் இருக்கா அதை பார்த்து, பிசினஸ்ல நம்ம ஸ்டாக்ல இருக்கா அதுக்கு கணக்கு பார்த்து, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை இருக்கு. அந்த நெறிமுறைப்படி செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பார்கள் யாரு? மோமீன்கள். வெற்றி பெற்ற அந்த மோமீன்கள். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட கணக்கு பார்த்து உன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். சின்னதா இருந்தாலும் சரி அல்லாஹ், பெருசா இருந்தாலும் சரி ஒவ்வொன்றையும் நாங்கள் கணக்கிட்டு நீ எந்த முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாயோ யா அல்லாஹ் அதன்படி செயல்பாட்டக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கிவை யா அல்லாஹ். அதற்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் கல்வையும் நீ மாற்றிக்கூடிய யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்து 5வது வசனத்தை பாருங்க. வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தங்களுடைய வெக்குத்தலங்களை பாதுகாப்பார்கள். ஏதோ அறையும் குறையுமா எங்கெங்கெல்லாம் காட்டணும், எதையெல்லாம் காட்டுனா கவர்ச்சி, எதையெல்லாம் காட்டுனா அழகு அப்படி இருக்க மாட்டாங்க. தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் எப்படி இருக்கணும்னு ஆணுக்கு சொன்னானோ, பெண்ணுக்கு சொன்னானோ, பெரியவர்களுக்கு சொன்னானோ, சிறுவர்களுக்கு சொல்றானோ, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கட்டளையை கொடுத்தானோ அந்த கட்டளையை படி தன்னுடைய வெக்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு அதையெல்லாம் கலட்டுறதுதான் ஃபேஷன், மாடர்ன், யூரோப்பிய கல்ச்சர் இல்லையா? அதானே பாக்குறோம், அதானே எல்லா இடத்துலயும் விளம்பரத்துல பாக்குறோம். ஒரு பயான் பார்த்தா கூட சைட்ல ஆட் வர்றத பாத்தீங்களா எப்படி எல்லாம் வருதுன்னு? அப்ப அதை பார்த்து உள்ளம் கவர்ச்சி, எத்தனையோ பேருக்கு ஏக்கம். இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியலன்னு அவங்க பாதுகாத்தவர்களை தவிர. சுப்ஹானல்லாஹ். இந்த முடிய பண்ற கோலம், கர்லி ஹேர் இருந்தும் ஸ்ட்ரெயிட் ஹேர் இருந்தும், அந்த ஹேர் ஸ்டெப் கட்டிங், அந்த கட்டிங், இந்த கட்டிங், இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லல. வீட்டுல இருக்கவங்களுக்கு உரியவர்களுக்கு, எல்லாருக்கும் இல்ல இல்லையா? வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்னைக்கு படுத்துற பாடு அல்லாஹு அக்பர். நம்ம எல்லாம் தமிழோட பாரம்பரிய கல்ச்சர் அழகான முறையில, அதுலயும் இஸ்லாமிய கல்ச்சர் எப்படிப்பட்ட கல்ச்சர் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அதை எல்லாத்துக்கும் ஒரு உரமா வச்சுட்டு, ஏண்டா நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அந்த சொர்க்கத்துல விட்டுருக்கப்போ அழகான சுவனத்து ஆடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுபவிச்சிருக்கப்போ அவங்களோட முதல்ல அவங்கள்ட்ட இருந்து தீமையை செய்ய வச்சு அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற வச்சு இந்த ஷைத்தான் முதல்ல செஞ்ச விஷயம் என்ன? ஆடை களைப்பு. அப்ப யாரெல்லாம் அதை அறகுறையா உடுத்தி அசிங்கமா அதை அழகுன்னு காட்டிக்கிட்டு போறாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம பார்க்கணும் ஷைத்தானுக்கு பின்னாடி போற கூட்டம் அப்படிங்கிறத. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5வது வசனத்துல சொல்றான், தங்களுடைய வெக்குதலங்களை பாதுகாப்பார்கள். வெக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா அழகான வகையில காமிச்சு கொடுத்திருக்கான், வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க பேசிட்டு.
இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, அந்த படுத்த நிலையில சாய்ந்த நிலையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்களுடைய ஆடை கொஞ்சம் விலகி இருந்துச்சு, அந்த கால் தெரியுற மாதிரி. டக்குன்னு அவங்க உள்ள வர்றாங்க முன்னாடி தன்னுடைய ஆடையை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் உள்ள கூப்பிட்டாங்கிற ஹதீஸ்களை எல்லாம் நம்ம பாக்குறோம். ஏண்டா வெக்கம், அல்லாஹ் அந்த வெக்கத்தை விரும்புகிறான். உஸ்மான் ரொம்ப வெக்கமானவரு, அதனால அதை பார்த்து சங்கடப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ். ஆண்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பெண்கள் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு இருந்து வெக்கத்தலங்களை எப்படி பாதுகாக்கணும்? ஒரு பெண் தன்னுடைய வெளியில தெரியக்கூடிய கையையும் முகத்தையும் தவிர வேற எதையும் காட்ட மாட்டாள், தனக்கு ஹலாலான அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர. இன்னைக்கு எப்படி இருக்கு ஆடை கலாச்சாரம்? யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்கணும், எங்கள் சந்ததிகளை நீ பாதுகாக்கணும் யா அல்லாஹ். உண்மையிலேயே நான் இந்த இடத்துல சொல்றேன், கல்லிபுல் குலூப் யா அல்லாஹ், நீ உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் தீனில் ஆக்கி யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனத்தை பாருங்க. தங்களுடைய, அதாவது இல்ல அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். தங்களுடைய மனைவியரிடமோ தங்களுக்கு வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட பெண்களிடமோ தவிர அத்தகைய நிலையை அவர்கள் பழிப்பிற்குரியவர்கள் அல்ல. அதாவது ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி தன்னுடன் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவங்கன்னா அந்த நேரத்துல அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகள் இந்த பெண்களிடம் தவிர வேற யார்ட்டையும் போக மாட்டாங்க, வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி பார்க்கிறது, அந்த பக்கம் போறது விபச்சாரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்தது. அப்ப தன்னுடைய மனைவி தன்னுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு கொடுத்திருக்கானோ அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம், அவங்களுடைய அந்த நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு எதை ஹலாலாக்கி கொடுத்திருக்கானோ அந்த ஹலாலை தவிர வேற எந்த பக்கமும் போகக்கூடாது. அந்த ஹலாலை அனுபவிக்கிறது அவர்களுக்கு எந்த ஒரு பழிப்புக்கோ பாவத்துக்குரியதோ கிடையாது. தனக்கு ஹலாலான மனைவியிடமோ தனக்கு சொந்தமாக்கி கொண்ட அந்த வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களையோ பகல் இரவு நேரம் காலம் எதுவும் இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வெளியில போறீங்களா ஆண்களே, கெட்ட விஷயங்களையோ இல்ல மற்ற இச்சையை தூண்டக்கூடிய விஷயங்களை பாக்குறீங்களா, நேரம் உங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுடைய மனைவியோட சேர்ந்து இருங்க, உங்களுடைய உணர்வுகளை அழகான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பையும் வசதியையும் கொடுத்திருக்கிறான். வெளியில என்ன பாத்தீங்களோ அதேதான் உங்கள் பெண்கள்டையும் இருக்கு. அதனால நீங்க வெளியில உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, உங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க. சூரா நூர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது இல்ல, ராத்திரி பகல் அப்பதான் இப்பதான் அப்படிங்கறதுலாம் எந்த ஒரு கணக்கும் இல்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இடம் பொருள் ஏவல் குடும்பம் நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழல் அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தா ரோடுண்டும் இல்ல, வீடுண்டும் இல்ல, ஷாப்பிங் மால்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் அனிமல்ஸ் மாதிரி விலங்குகள் மாதிரி ஜனங்கள் நடந்துக்கிறாங்க. அத அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் அழகிய முறை இருக்கு, அழகான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை பார்க்க செய்யணும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு உண்மையான தேவைகள் தான், அதை மறைவுல செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். இந்த ஊர்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, எல்லாரும் பார்க்க சாப்பிடலாம், எல்லாரும் பார்க்க நம்ம கழிவுகளை வெளியேற்ற முடியுமா, நமக்கு உள்ள உபாதைகளை நம்ம எல்லாருக்கும் முன்னாடி செய்ய முடியுமா, போக முடியுமா? அதனால எல்லாரும் பார்க்க சாப்பிடு, உன்னுடைய தேவைகளை மறைவுல நிறைவேற்றுன்ற அழகான ஒரு ரைம்ஸ் மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அது மாதிரி நமக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹலாலான முறைப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி கொடுத்த வளமைப்படி வழக்கப்படி நம்ம அந்த ஹலால்களை அனுபவிக்கிறது நமக்கு பழிப்புக்குரியதோ கண்டனத்துக்குரியதோ தடுக்கப்பட்டதோ இல்ல. அது அல்லாத மொத்த பக்கம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6வது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறோம். அடுத்து 7வது வசனம், فَمَنِ ابْتَغَى وَرَاءَ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْعَادُونَ. அல்லாஹ் சொல்றான், ஆயினும் எவர்கள் இதற்கு அப்பாலும் ஆசைப்படுகிறார்களோ அவர்களே வரம்பு மீறக்கூடியவர்கள். பாத்தீங்களா, இதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா
அவங்க வரம்பு மீற செயலை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேல எவ்வளவு கருணை பார்த்தீங்களா? எது ஹலால், எது ஹராம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சா வெற்றி அடைவோம், எதை செஞ்சா வரம்பு மீறுவோம். எவ்வளவு அழகா சின்ன பிள்ளைக்கும் அதது பாஷையில படிச்சு சொல்லி காமிச்சா புரியுற அளவுக்கு சொல்லக்கூடிய வசனங்கள். அல்லாஹு அக்பர். அடுத்த வசனம் பாருங்க. வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்தீஹிம் ராஊன். இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை, தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, யார் வெற்றி பெற்ற மூமின்கள்? அந்த மூமின்கள் கிட்ட, அந்த அல்லாஹ்வை நம்பக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு அமானிதத்தை ஒப்படைச்சா, அவங்க யாருக்காச்சும் வாக்குறுதி கொடுத்தா இதை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டினாங்க, சின்ன பிள்ளைக்கு கூட உன்னை தருவேன்னு சொன்னியா, கொடுத்துரு, இல்லாட்டி போய் சொன்னா லிஸ்ட்ல போயிடுவேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாக்குறுதிகளை பேணி பாதுகாக்கணும். நம்மள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை பேணக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் அமானிதம் பேணக்கூடியவர்களாக ஆக்கி அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் மீறுவதிலிருந்து எங்களை பாதுகாத்து அழகான முறையில் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக்கி யா அல்லாஹ். 9வது வசனத்தை பாருங்க. வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். மேலும் அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்லிட்டான் முதல் வசனத்துக்கு, அடுத்து 2வது வசனத்துல, 9வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா மேலும் சொல்லி சொல்றான், தங்களுடைய தொழுகைகளையும் பேணுவராய் இருப்பார்கள். அப்போ 10 வசனம் கூட வரல. 2வது வசனத்துல தொழுகையில ஹுஷூவோட பயபக்தியோட தொழுவாங்க. அதுக்கடுத்து 9வது வசனத்துல தன்னுடைய தொழுகையை பேணி தொழுவாங்க. அப்படின்னா என்ன? அலட்சியப்படுத்தக்கூடாது, கால தாமதப்படுத்தக்கூடாது, குறிச்ச நேரத்துல குறிச்ச இடத்துல ஜமாத்தோட ஆண்கள் தொழுகணும். பெண்களாயிருந்தா அவர்களுக்கு அவ்வளவு வக்துல அவங்க நிறைவேற்றணும். பேணுதல் அவர்களா இருக்கணும். பேணுதல்டா என்ன? நம்ம எப்ப எதுல பேணுதலா இருப்போம்? அதுல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்போது, அதோட முக்கியத்துவம் தெரியும். உனக்கு தெரியுமா எவ்வளவு காசு போட்டு இது வாங்கினதுன்னு? இது எங்கேயுமே கிடைக்காது, நான் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து இப்படி போட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? அப்போ அதுல எந்த ஒண்ணுல பேணுதலும், அதனுடைய ரெஸ்பெக்டும், அதனுடைய முக்கியத்துவமும் நமக்கு தெரியுதோ அதுலதான் பேணுதலா இருப்போம், அதுலதான் கவனமா இருப்போம், அதுலதான் கேர்ஃபுல்லா இருப்போம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை விஷயத்துல பேணக்கூடியவர்களா அவங்க இருப்பாங்க. உண்மையிலே இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். எவ்வளவோ மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இவ்வளவு தடவை ஏன் சொல்றான்னா, அதிகப்படியான மக்கள் இந்த தொழுகை விஷயத்துல அலட்சியமா இருக்காங்க. இருக்கட்டும், அந்த தொழுதுக்கலாம், ஃபங்க்ஷன் நேரத்துல சும்மா நீங்காதீங்க, தொழுவோம்ல, தொழுவ மாட்டோமா, பெரிய நீங்க தான் அல்லாஹ் வீட்டுக்கு அடுத்த வீடு மாதிரி ரொம்ப தான் சொல்றீங்க இப்படின்னு சொல்றவங்களும் இல்லாம இல்ல. இன்னைக்கு எவ்வளவு பேரு இன்னைக்கு அல்லாஹ் மன்னிப்பான், ஏன்னா நம்ம ஒரு பிஸில இருக்கோம்ல, அது அல்லாஹ்க்கு தெரியாதா இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பேரு சின்ன பிள்ளை இருக்கு, சுச்சு போயிடுது, கக்கா போயிடுது, பார்க்க முடியல. எவ்வளவு பேரு மாமா மாமி மேல ஒரு அவங்களுக்கு ஒரு சாக்கு, எல்லா குடும்பத்துல இருக்கோம்ல, அதனால சுப்ஹானல்லாஹ் தொழுகைக்கு மட்டும் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. யார் ஒருத்தர் ஈமான் கொண்டுட்டாங்களோ, புத்தி சுவாதீனமா நல்ல புத்தி தெளிவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாய கடமை தொழுகை. யுத்த நேரத்திலையும் தொழுகணும், போர்க்காலத்துல தொழுகணும், மழை காலத்துல தொழுகணும், உடம்புக்கு முடியாட்டி தொழுகணும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தொழுகணும், பயணத்துல இருந்தாலும் தொழுகணும். ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு முடியலையா, நல்லா ஹெல்த்தியா இருந்தீங்களா நின்றுட்டு தொழுங்க, முடியலையா உட்கார்ந்துக்கிட்டு தொழுங்க, எந்திரிக்க முடியலையா படுத்துக்கிட்டு தொழுங்க, நீங்க தண்ணி எல்லாம் யூஸ் பண்ண முடியலையா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல தயமம் செஞ்சு தொழுங்க, அதுக்கும் முடியலையா உங்களுக்கு கான்சியஸா அன்கான்சியன்ஸுக்கு போனீங்கன்னா இல்ல அப்படின்னா படுத்த நிலையில நினைவு கூறுங்க அந்த 5 நேரமும். அப்படிப்பட்டதுதான் தொழுகை. ஆனா இந்த தொழுகை பேணாம உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோமே, அல்லாஹ் நாளைக்கு கேட்க மாட்டானா? பாருங்க, 10 வசனம் கூட இல்ல, 9 வசனம் தான் வந்திருக்கு. 2வது வசனத்துல அல்லாஹ் தொழுகைய குஷுவோட தொழுவாங்கன்னா, ஹுதுவோட தொழுவாங்கன்னா, 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்றா தொழுகையை பேணக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம வீட்டு ஆம்பளைங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க நமக்காகத்தானே உழைச்சு கொடுக்குறாங்க, நமக்காகத்தானே உயிரா இருக்கிறாங்க. எல்லா நேரத்திலையும் ஒரு இடத்துக்கு போனா கூட உனக்கு பிடிக்கும்
வாங்கிட்டு வந்தேன், பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். எவ்வளவு அக்கறையோட கரிசனத்தோட இருக்கிறாங்க. அப்ப அவங்க மேல நம்ம அன்போடையும் கரிசனத்தோடயும் இருக்க வேண்டாமா? இந்த தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களா இருந்தா தொழுகையோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லணும். ஏண்டா தொழுகைதான் நம்ம சொர்க்கத்தோட திறவுகோல். நம்ம வீட்டுக்கு போனோம்னா எப்படி கீ இல்லாம வீட்டுக்குள்ள போக முடியுமா? ஆபீஸ்க்கு போக முடியுமா? கம்பெனிக்கு போக முடியுமா? கார் எடுக்க முடியுமா? எல்லா இடத்துக்கும் கீ தானே முக்கியம், இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம சொர்க்கத்தின் திறவுகோல் அஸ்ஸலா, தொழுகை. அப்ப அதனால அதை பேணக்கூடியவர்களா இருப்போம். நாமும் பேணி நம்ம குடும்பத்தாருக்கும் நினைவூட்டக்கூடியவர்களா இருப்போம். அவரோட முக்கியத்துவத்தை சொல்லக்கூடியவர்களா இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. 10வது வசனம், உலாய்க ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தோட வாரிசுதாரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் ஒரு மொமேன்ற அந்த சூறாவுல இறை நம்பிக்கையாளர்கள், அந்த சூறாவோட ஆரம்பத்துல இருந்து 10 வசனம் அதுல எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இப்படிப்பட்ட நற்பண்புக்கு சொந்தக்காரர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நம்ம கேக்குறோம்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொன்னாங்கல்ல, நீங்க சொர்க்கத்தை கேட்டா அல்லாஹ்ட்ட ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை கேளுங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு டைரக்டா கீழே இருக்கு, அங்க இருந்த ஆறுகள்லாம் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடுது, அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவர்கள் தான் ஃபிர்தௌஸ்ங்கிற அந்த சொர்க்கத்தோட வாரிசுகள். யாரு? மேல சொன்ன 10 கேட்டகரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9 விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றான். கொடுத்த வாக்க பேணி பாதுகாப்பாங்க, அமானிதங்களை கொடுத்தா அழகான முறையில பாதுகாத்து கொடுப்பாங்க, அவங்க வரம்பு மீறி நாம சொன்ன கட்டளைக்கு மேல ஆசைப்பட மாட்டாங்க, தன்னுடைய மனைவி தனக்கு சொந்தமான பெண்களை தவிர மத்த யாரையும் எப்படி இருந்தாலும் சரி, வெள்ளக்காரியா இருந்தாலும் சரி, இல்ல கலர்ல அதக்காட்டுல மேல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள், அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆண்களுக்கு அழகான கட்டளை, பெண்களுக்கு அழகான கட்டளை. அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வர பிரபா இருந்தாலும் சரி, எந்த பெண்ணும் யாரையும் தனக்கு சொந்தமான ஆணை தவிர ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள். ஆண்களுக்கு மட்டும் உள்ள கட்டளை இல்ல, பெண்களுக்கும் சேர்த்து. அல்லாஹ் தஆலா சூரா நூர் 30, 31 தொடர்ந்து போய் பாருங்க எடுத்து, எவ்வளவு அழகா அவனுடைய கட்டளை சொல்றாங்க. அப்போ நமக்கு சொந்தமான ஹலாலானதை தவிர வேற எதுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். அவங்க தன்னுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். தொழுகையை ஹுஷு உலுவோட நிறைவேற்றதோட மட்டும் இல்லாம ஜகாத்த முறைப்படி கணக்கிட்டு கொடுத்து வீணான விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பாங்க. எந்த வீணான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டு விலகி இருப்பார்கள். இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸோட வாரிசுகள். அடுத்த வசனம் பாருங்க, அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இன்னும் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அதான் நிலையான வாழ்க்கை. அங்க என்னைக்குமே நிரந்தரமா தங்கி அவங்க வாழ்வாங்க. அதுல இருந்து யாரும் வெளியேற சொல்ல மாட்டாங்க, டேட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ரீபர்டிஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள ஒரு ஓரமா நிக்கிறியான்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்காரங்க வந்து பார்ப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல இது எனக்கு சொந்தம்னு யாரும் அபகரிச்சுட்டு போக மாட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நிரந்தரமா எப்போதும் அவங்க தங்கி இருப்பாங்க. அது மட்டுமா, இன்னும் நிறைய ஏராளமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த சூறாவுக்கே உரிய முதல் 11 வசனம் படிக்கிறீங்களா? மனிதர்களை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம், பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் செலுத்தப்பட்ட விந்து ஆக்கினோம், பிறகு அந்த விந்தினை இரத்த கட்டியை வடிவத்தின் அமைத்தோம், பின்னர் அந்த இரத்த கட்டியை சதை கட்டியாய் ஆக்கினோம், பிறகு சதை கட்டியை எலும்புகளாக ஆக்கினோம், பின்னர் அவ்வெலும்புகளை சதையாக போத்தினோம், பிறகு அதனை முற்றிலும் மற்றொரு படைப்பாக வர செய்தோம், பெரும் அருட்பேர்கள் உடையவனாக அவன் அல்லாஹ், படைப்பாளர்களுக்கெல்லாம் மிகவும் அழகான படைப்பாளன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான விஷயத்த எடுத்ததோட இந்த சூறாவுக்கே அல்ஹம்துலில்லாஹ் அழகான மோமின்கள். இந்த மோமின்கள் யாரு? வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மோமின்களுடைய பண்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அவங்க அவ்வளவு அழகான மனிதர்களா, அவங்களுடைய பண்புகள் நலன்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 11 வசனங்கள்ல பார்த்தோம். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12வது வசனத்துல இருந்து
இந்த மனிதனை நான் எப்படி படைச்சேன்னு தெரியுமா? நீ முதல்ல உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கு பின்னாடி உனக்கு என்ன ஆற்றல் இருக்கு, உன்னுடைய சக்தி என்ன, உன்னை படைத்த இறைவன் யாரு, உன்னை படைத்த இறைவனுடைய சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் என்ன, அதெல்லாம் ஒன்னா தெரிஞ்சு அவனுக்கு நன்றி செலுத்து. அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்த விதத்தை பத்தி அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. மனிதனை நம்ம களிமண்ணோட சத்துல இருந்து படைச்சோம். ஆரம்ப மூலப்பொருள் எது? மண்ணு. அதுக்கு பின்னாடி அவனை ஒரு பாதுகாப்பான இடத்துல அழகா செலுத்தப்பட்ட ஒரு விந்தா வச்சோம். அல்லாஹ்தாலா அழகான முறையில களிமண் எடுத்து படைச்சிட்டு, அதுக்கு அடுத்து அதோடைய சத்துல இருந்து வரக்கூடிய அதை அப்படியே உறிஞ்சி எடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டோம். அந்த பாதுகாப்பா நம்ம வச்சோம்ல, அந்த விந்தணு அந்த அதுல இருந்துதான் உங்களை உருவாக்கி ரத்த கட்டி வடிவத்துல அமைச்சோம். அந்த ரத்த கட்டியை சதைக்கட்டியா ஆக்கணும். அந்த சதை கட்டிக்கு தான் எலும்புகளை நம்ம கொடுத்து அந்த எலும்புகளுக்கு சதையால போர்த்தணும். இத அப்படியே அதை என்ன செஞ்சோம், முற்றிலும் வேற ஒரு படைப்பா வளர செஞ்சோம். பெரும் அற்கொடைகள் உடையவன் ஆவான் உங்களுடைய ரப்பு. சுப்ஹானல்லாஹ். மனித படைப்பினுடைய அந்த உருவாக்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆய்வு கூடமும் இல்லாதப்போ எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரால எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா சொல்லியிருக்க முடியாது. இது இறைவனுடைய வார்த்தைன்னு இதை படிச்சு ஆய்வு செய்த எத்தனையோ ஆய்வாளர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மிகப்பெரிய அடியார்களா மாறிட்டாங்க. அதே மாதிரியேதான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களும், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஆய்வு செய்து ஆச்சரியப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ், இது எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தையா இல்லாம ஒரு இதை படைச்ச உருவாக்கி இறைவனுடைய வார்த்தையாத்தான் இது இருக்க முடியும். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தையே கிடையாது. மனுஷனுக்கு எப்படி இவ்வளவு ஒரு விஷயம் அப்ப தெரியும்? இன்னும் இதை ஆய்வு செஞ்சு பார்த்தா இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேலோட்டமானது. ஆனா இதனுடைய உள்ள கருத்துக்கள் அவ்வளவு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்படி உங்களை படைச்ச அந்த இறைவன் இருக்கிறான்ல, அந்த ரப்புல் ஆலமீன், அவன் பெரிய ஹெல்பேடுக்கு உடையக்கூடியவனா, சொந்தக்காரனா இருக்கிறான். படைப்பாளர்களுக்கெல்லாம் மிக அழகான படைப்பாளன். அல்லாஹ்தஆலா சொல்றதுக்குத்தான் சொல்றான், தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவன், அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களுக்கெல்லாம் இந்த அஹ்ஸனுங்கிற வார்த்தைக்கு மேல ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ்தஆலா சொல்லிட்டு சொல்றான். பின்னர் நிச்சயமா நீங்கள் அதுக்கு பின்னாடி மரணிக்க கூடியவர்கள். உங்களை இவ்வளவு அழகா படைச்சாலும் நீங்க என்ன செய்ய முடியாது? நிரந்தரமா இந்த உலகத்துல இருக்க முடியாது. இது வரைக்கும் யாராச்சும் இருக்கிறாங்களா? அப்படி இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய கையால படைச்சு அவன் தூக்குல இருந்து ஊதி அவங்கள சொர்க்கத்துல வச்சிருந்து, அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஏற்பாட்டின் அவனுடைய கட்டளையின்படி கீழே இறக்கி அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிச்சு இப்படி எல்லாமே செஞ்சான்ல. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமாச்சும் உயிரோட இருக்கலாம்ல. இவர் தான் உங்களுடைய தந்தை, இவர்ல இருந்து உங்களை நான் படைச்சேன், இவரை பாருங்க அப்படின்னு அல்லாஹ் வைக்கலாம்ல. இல்ல, நீங்க எல்லாருமே மரணிக்க கூடியவங்க தான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அடுத்து படிக்கிறீங்களா? பின்னர் நிச்சயமாக நீங்கள் இதற்கு பிறகு மரணிக்க கூடியவர்கள் தாம். பிறகு திண்ணமாக நீங்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவீர்கள். திண்ணமாக நாம் உங்களுக்கு மேலே 7 பாதைகளை படைத்திருக்கின்றோம். மேலும் படைக்கும் கலையில் நாம் எதுவும் அறியாதவராக இல்லை. இன்னும் வானிலிருந்து நாம் சரியாக கணக்கிட்டு குறிப்பிட்ட அளவு மழையை இறக்கினோம். பின்னர் அதனை பூமியில் தேக்கி வைத்தோம். நாம் விரும்புகின்ற அதனை இல்லாமல் ஆக்கிவிடவும் ஆற்றலுடையோம். மேலும் அதன் மூலம் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை உங்களுக்காக நாம் உருவாக்கினோம். இத்தோட்டங்களில் சுவை மிகுந்த ஏராளமான கனிகள் உங்களுக்கு இருக்கின்றன. இன்னும் அவற்றிலிருந்து நீங்கள் உணவை பெற்றுக் கொள்கின்றீர்கள். மேலும் தூர் சைனாவில் வளர்கின்ற மரத்தையும் நாம் படைத்தோம். எண்ணெயுடனும் உண்ணுகின்றவர்களுக்கு குழம்புடனும் அது முளைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களை மரணிக்க கூடியவர்களா தான் படைச்சிருக்கேன். நான் எவ்வளவு அழகா படைச்சேன், படைப்புல எவ்வளவு பெரிய அழகானவன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. பிறகு நீங்க மரணிக்க கூடியவங்க. அதுக்கு பின்னாடி நீங்க மறுமையில நிச்சயமா எழுப்பப்படுவீங்க. சும்மா பிறகு
இன்னக்கும் நிச்சயமா அல்லாஹ் தஆலா சொல்ற உறுதியா நீங்க மறுமையில எழுப்பப்படுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு மேல பாருங்க 7 வானத்தை அழகா நான் படைச்சிருக்கேன் பாருங்க. 7 பாதைகளை படைச்சிருக்கிறோம். மேலும் படைக்கும் கலையில நாம எதுவுமே அறையாதவர்கள் கிடையாது. அவ்வளவு அழகா நம்ம படைச்சிருக்கோம். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான்? நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காக. இன்னும் வானத்திலிருந்து நாம் சரியா கணக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மழையத்தான் இறக்குறோம். கொஞ்சம் கூடுதலா போனா என்ன ஆகுது? கண்ணு முன்னாடி பாக்குறோம்ல, வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்து எல்லாம் மூழ்கி மக்கள் எல்லாம் இல்லாம போய் எத்தனையோ பேரு அதுல மரணம் அடைந்து பாக்குறோம் இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கணக்கிட்டு ஒரு அளவுதான் நம்ம கொடுக்குறோம். அத பூமியில தேக்கி வச்சு அத உங்களுக்கு பயனுள்ளதாவா ஆக்குறோம். ஆனா அதை அப்படியே இல்லாம ஆக்குறதுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கு. அவ்வளோ பெரிய ஆற்றல் மிகுந்தவன் தான் நம்முடைய ரப்பு. அதுக்கு மேல அல்லாஹ் சொல்றான், அதன் மூலம் இந்த மழை தண்ணி இருக்குல்ல, அதன் மூலம் பேரிச்சம் தோட்டங்களை நம்ம உருவாக்குறோம். அந்த தோட்டங்கள்ல இருந்து சுவை மிகுந்த கனிகளை உங்களுக்கு கொடுக்குறோம். அதுல இருந்து நீங்க உணவை பெற்றுக்கொள்கிறீங்க. இப்படியெல்லாம் நம்மளுடைய படைப்பாற்றல் உங்களுக்கு சொல்லி காட்டியும் எங்கப்பா போறீங்க? அதுக்கடுத்து பாருங்க, தூர்சினா மலையில வளர்ற மரத்தை அந்த மரத்தை அழகான முறையில நம்ம அந்த ஜெய்தூன் அந்த மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது பாருங்க எண்ணெயோட இருக்கு. அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு அதுல குழம்போட சேர்த்து முளைக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்னென்னலாம் அல்லாஹ் எவ்வளவு ஈஸியா ஒரு அழகா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு படிங்க. சின்னமாக கால்நடைகளிலும் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது. அவற்றின் வயிற்றுக்குள் இருப்பவற்றிலிருந்து ஒரு பொருளை, பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம். மேலும் அவற்றில் ஏராளமான பயன்களும் உங்களுக்கு இருக்கின்றன. நீங்கள் அவற்றை உண்ணவும் செய்கின்றீர்கள். அவற்றின் மீதும் கப்பல்கள் மீதும் நீங்கள் ஏற்றிச் செல்லப்படுகின்றீர்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க பாருங்க, தூர்சினா மலையில உங்களுக்கு இப்படிப்பட்ட அழகான சாப்பாட்டு பொருள்களை எல்லாம் கொடுத்திருக்கேன். அடுத்து கால்நடை இருக்குல்ல, அதுல உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்குது. அந்த கால்நடையோட பாருங்க, அதோட வயிற்றுக்குள்ள இருந்து அதோடைய சாணத்துக்கும் ரத்தத்துக்கும் இடையில உங்களுக்கு அழகான ஒரு பாலை தூய்மையா கொடுத்து அதுல ஏராளமான பயன், கொஞ்சம் நஞ்ச பயனா இருக்கு அந்த பால்ல. இதையெல்லாம் கொடுத்துருக்குறோமே, அதெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்க, குடிக்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேணாமா? அவனை விட்டுட்டு எங்க போறீங்க? அந்த கருத்துக்கள் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் அக்பர். அதுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு கால்நடைகளை படைச்சிருக்கோம்ல, அதன் மீது நீங்க ஏறி போறீங்க, கப்பல் மீது நீங்க ஏறி போறீங்க. இதெல்லாம் நீங்க அல்லாஹ்வுடைய அற்புடையா உங்களுக்கு தெரியலையா? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்து நபிமார்களுடைய ஹிஸ்டரிக்கு அல்லாஹ் வரான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். படிக்கிறீங்களா? சின்னமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாய மக்களே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். அவனை தவிர வனத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? அவருடைய சமுதாயத்தில் அதனை ஏற்றிக்கொள்ள மறுத்த தலைவர்கள் கூறலானார்கள், இவர் உங்களை போன்ற மனிதரே அன்றே வேறில்லை. இவர் உங்களை விட உயர்வடைய வேண்டும் என நினைக்கின்றார். அல்லாஹ் யாரையேனும் தூதராக அனுப்ப நாடியிருந்தால் வானவர்களை அனுப்பி வைத்திருப்பான். மனிதர் இறை தூதராய் வருவார் எனும் இச்செய்தியை எங்கள் மூதாதையரிடமிருந்து நாங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லையே. இந்த மனிதருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடித்திருக்கின்றது என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இவருடைய விஷயத்தில் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருந்து பாருங்கள், இவருடைய பைத்தியம் தெளியக்கூடும். உங்களை நான் எப்படிப்பட்ட ஒரு படைப்பா படைச்சு ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க, உங்களை உருவாக்கி உங்களுக்கு சாப்பாட்டு பொருளை கொடுத்து உங்களுக்கு அழகான முறையில வாழ செஞ்சிருக்கேன்னு நீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஞாபகத்துக்களை எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்து எப்படி நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்க? நிச்சயமா நம்ம நூஹுடைய சமுதாயத்தாருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த நம்முடைய தூதரா அனுப்பணும். அவர் போய் சொன்னாரு தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்க, அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் இல்ல, உங்களுக்கு வேற யாரு இருக்க, எந்த ஒரு இறைவனும் இல்ல. இதை பார்த்து நீங்க அஞ்ச மாட்டீங்களா? பாத்தீங்களா அல்லாஹ் உங்களை எப்படி படைச்சேன்னு சொல்றான், உங்களுக்கு எப்படி வெளியாக்குனேன்னு சொல்றான், உங்களை எப்படி உருவாக்குனேன், படைப்பாளர்கள்ல மிகப்பெரிய கருணையாளனா நான் இருக்கேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பாட்டு பொருள்களை, உங்களுக்கு அழகான வசிப்பிடங்களை இவ்வளவையும் கொடுத்து அந்த ரப்ப நீங்க அஞ்ச மாட்டீங்களா? அவனுக்கு மட்டும் நீங்க பணிய மாட்டீங்களா? அவனை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க?
அப்படிங்கிற ஒரு செய்திய அந்த மக்கள்கிட்ட சொன்ன போது அவங்களுடைய சமுதாயத்துல என்ன சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொள்ளல, மறுத்து பேசினாங்க. மறுத்து பேசுறவர்கள்லயே தலைவர்களா இருந்த அந்த மக்கள் சொன்னாங்க, இவர் உங்களை போன மனிதர் இல்லாம வேற என்னவா இருக்கிறாரு, இவர் உங்களை விட உயர்வடையணும்னு நினைக்கிறாரு. அல்லாஹ் யாராச்சும் தூதரா அனுப்ப நாடி இருந்தா வானவரை அனுப்பி வச்சிருக்கலாமே, ஒரு மனிதரையா போய் அல்லாஹ் தூதரா அனுப்பணும்? இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்கள், எங்கள் தாத்தா பாட்டி, எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய பெற்றோர்கள் யாரு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தூதர் வருவாரு, அவர் சொல்றதை கேளுங்க இப்படி எல்லாம் சொன்னதே இல்லையே, நாங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது என்றா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி 10 தலைமுறை இணை வைப்புல இருந்து பாதுகாப்பா வாழ்ந்தாங்களாம். இணை வைப்பு செய்யலையா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைன்னா அப்ப அந்த தலைமுறைகள்ல யாருமே இப்படி ஒண்ணு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மனுஷருக்கு இருக்கிறார்ல யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவர் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதை தவிர நமக்கு வேற எது இருக்கிறதா தெரியல. ஒண்ணு உங்களை விட பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாரு, இல்ல இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் இவர் விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம், இவருடைய பைத்தியம் தெரியலாம் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. பாத்தீங்களா, படைச்ச ரப்பு அழகான முறையில அந்த மக்களுக்கு அவனுடைய படைப்பாற்றலை சொல்லி அவங்களுக்கு கொடுத்த நியாமத்துக்களையும் சொல்லி, இந்த இறைவனையா நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனுடைய அழகிய ஆற்றலையும் சக்தியும் அவனுடைய உயர்வையும் சிபத்தையும் சொல்லி தூதர்கள் அனுப்பி அழகான முறையில எடுத்து சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய பதில பாத்தீங்களா, இவர் பைத்தியம், இவருடைய நலனுக்காக, இவரோட உயர்வுக்காக, இவரோட மதிப்பு மரியாதைக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு திரியிறாரு, கொஞ்ச நாள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டதில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் இறைவனை, அவர்கள் என்னை பொய்யன் என்று கூறிவிட்டதனால் இனி நீயே எனக்கு உதவி செய்வாயாக என்று இறைஞ்சினார். நாம் அவருக்கு வகை அறிவித்தோம், நாம் அறிவிக்கின்றபடியும் நமது கண்காணிப்பிலும் ஒரு கப்பலை தயார் செய்யும். பின்னர் நம் கட்டளை வந்ததும் உலையிலிருந்து தண்ணீர் பொங்கி எழ ஆரம்பித்தால் எல்லா வகை பிராணிகளிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரையும் அதில் ஏற்றுக்கொள்ளும். அவர்களில் யாருக்கு எதிராக முன்னரே தீர்ப்பாகிவிட்டதோ அவர்களை தவிர. மேலும் கொடுமைக்காரர்களை பற்றி நீர் நம்மிடம் எதுவும் பேசாதீர், இதோ இவர்கள் மூழ்கடிக்கப்படவிருக்கின்றார்கள். நீரும் உம்முடன் இருப்பவர்களும் கப்பலில் ஏறிக்கொண்டதும் கூறுவீர்களாக, பொறுமை புரியும் மக்களிடமிருந்து எங்களை விடுவித்த அல்லாஹுக்கே அனைத்தும் நன்றியும். மேலும் கூறுவீராக, என் இறைவனை, அருள்வளம் கொண்டதோர் இடத்தில் என்னை இறக்குவாயாக, நீ மிகச்சிறந்த இடத்தை நல்கக்கூடியவன். திண்ணமாக இவ்வரலாற்றில் பெரும் சான்றுகள் உள்ளன, திண்ணமாக நாம் சோதனை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மக்கள் பைத்தியம் பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்லி சொன்னாங்களா, அதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அந்த மக்கள் பைத்தியம் சொல்லி சொல்றப்போ அதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ரப்பின் சுன்னே பிமா கதபூன், என் இறைவனே, இவர்கள் என்னை பொய்யன்னு சொல்லிட்டாங்க, நீதான் எனக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்க, வேற யாரும் உதவி செய்யக்கூடியவங்களா இல்ல. பாக்குறாரு, சொல்லி பாக்குறாரு. எந்த அளவுக்குன்னா இந்த வசனம் மற்ற இடத்துல இருக்க வசனங்களை எல்லாம் எடுத்து பார்க்கல, 950 வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு பக்கத்துல ராத்திரி பகலா உழைப்புல அவ்வளவு அழகா சொல்லி பாக்குறாரு. எதுவுமே கேட்கவே இல்லை. அப்ப கடைசியா தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ், இவங்க என்னை பொய்ன்னு சொல்லிட்டாங்க, யா அல்லாஹ், இனி நீயே எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல துவா செய்யறாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சரி நம்ம அவங்களுக்கு வஹி கொடுத்தோம். எப்படி வஹி கொடுத்தோம், வஹி அறிவிச்சோம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நமது கண்காணிப்புல ஒரு கப்பலை தயார் செய்யி. அப்போ முதல்ல கப்பலை உருவாக்கினது யாரு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய கண்காணிப்புல, அல்லாஹுடைய வழிகாட்டுதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டரியில இப்படி இஸ்லாமியர்களை பத்தி, முஸ்லிம்களை பத்தி, இவர்கள் இதையெல்லாம் தயாரிச்சாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரங்க யாராவது சொல்றாங்களா? இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீங்க கப்பலை தயார் செய்ய. நம்ம கட்டளை வந்ததும் உலையில இருந்து தண்ணீர் பொங்கி எழ ஆரம்பித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி எல்லா பக்கத்துல இருந்தும் அப்படியே தண்ணி பொங்கி வரும், மேல இருந்தும் தண்ணி ஊத்தும் மழை.
அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்ய, அந்த கப்பல்ல எல்லா பிராணியையும் ஒவ்வொரு ஜோடி மட்டும் ஏத்திக்கங்க. அப்புறம் உங்க குடும்பத்தாரையும், உங்களை யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்களையும் அதுல ஏத்திக்கங்க. யாரு உங்களுக்கு எதிராக முன்னரே தீர்ப்பாகி விட்டதோ அவர்களை தவிர, உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அழியணும்னு யாரெல்லாம் தீர்ப்புல எழுதப்பட்டுச்சோ அவங்கள தவிர யாரு உங்களை நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்களை எல்லாம் ஏத்திக்கங்க. கொடுமைக்காரர்களை பற்றி நீங்க எந்த ஒண்ணும் பேசாதீங்க, அவர்கள் மூழ்கடிக்கப்பட இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குறான். இத பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீயும் உங்களுடைய இருப்பவரும் கப்பல்ல ஏறிக்குவீங்கல்ல, கப்பல்ல ஏறினதுமே சொல்லுங்க, கொடுமை புரியும் மக்களிடமிருந்து விடுவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் எல்லா நன்றியும். அப்ப பாருங்க, நம்ம எந்த ஒண்ணு செஞ்சாலும் சரி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இந்த கொடுமை செய்யக்கூடிய மக்கள் இருந்து காப்பாத்தினது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லா நேரத்திலயும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். எவ்வளவு அழகா அல்லாஹ்வே சொல்லி கொடுக்குறான் பாருங்க. நீங்க என்ன செய்யுங்க, கப்பல்ல ஏறிக்கங்க. ஏறினதுக்கு பின்னாடி அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ், இந்த கொடுமை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நீதான் யா அல்லாஹ் எங்களை காப்பாத்துன. யா அல்லாஹ், பசியில பட்டினியில இருந்தோம் யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு உணவு கொடுத்த. யா அல்லாஹ், ஆடைகள் தேவைகள்ல இருந்தோம் யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு ஆடை உடை அளித்த. யா அல்லாஹ், யா அல்லாஹ், வீடு தேவைகள்ல இருந்தோம் யா அல்லாஹ், அதை நீதான் நிறைவேற்றி அழகான முறையில் நீங்க பாரு யா அல்லாஹ், எப்படியெல்லாம் இருக்கீங்க வீடு, எப்படியெல்லாம் இதுல அனுபவிக்கிறோம் யா அல்லாஹ். நம்ம சொல்லணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருந்து நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ்வே அழகான முறையில கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. அப்ப சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம அதுல ஒரு சிலதுல நம்ம நன்றி செலுத்ததான் செய்யறோம், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஒரு சில இடத்துல அலட்சியமா கவனம் இல்லாம விட்டுரும். அல்ல, இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இந்த கொடுமை புரியக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து காப்பாத்தினியா அல்லாஹ், அதுல ஏறி உட்கார்ந்ததும் உனக்குத்தான் எல்லா புகழையும் அல்லாண்டு நீ நன்றி செலுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான். அது இந்த அழியாத கடைசி இறுதி வேதத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறது, நம்ம இந்த உம்மத்துக்கள் அனைவரும் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும், அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்களா இருக்கணும், எந்த நேரத்திலையும் ரொம்ப மறக்க கூடாது அப்படிங்கிறதா. மேலும் சொல்லுங்க, என் இறைவனே, அருள்வளம் கொண்டதோர் இடத்துல எங்களை இறக்கிய, நீ மிகுந்த சிறந்த இடத்தை நல்கக்கூடியவன். எல்லாம் நாங்க ஏறி உட்காந்துட்டோம், நீதான் அந்த மக்கள்கிட்ட இருந்து காப்பாத்தின. பல ஆண்டு காலமா இந்த பணியை செஞ்சேன், பெரும் அநியாயமும் கொடுமையும் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க, நீ காப்பாத்திட்ட, உனக்குத்தான் எல்லா புகழும். ஆனா திருப்பி இறங்கணுமே இதுல இருந்து. ஒரு நல்ல பூமியில இவ்வளவு தண்ணி கொட்டி போய் கிடக்குது, மூழ்கி போய் கப்பல் மேல மிதக்கிற அளவுக்கு, அவ்வளவு ஜூதி மலைக்கு போற அளவுக்கு அவ்வளவு எவ்வளவு தண்ணி வந்திருக்கும். இதுல இருந்து காப்பாத்தி எங்களை ஒரு அழகான இடத்துல கொண்டு போய் இறக்கி ஆந்தா அப்படின்னு துவா செய்யறாங்க. சொல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா இந்த வரலாறு இருக்குல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அதுல நிறைய சான்று இருக்கு. நாம் சோதனை செய்து கொண்டுதான் இருக்கிறோங்கிறதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியா இருக்கு. அவர்களை எப்படி சோதனைக்காரர்கள், கொடுமைக்காரர்கள் காப்பாற்றணும், எப்படி அவங்கள மறுபடி அவங்களை இந்த பூமிக்கு வாரிசுதாரர்களா ஆக்கணும், இதெல்லாம் மற்ற வசனங்கள்லாம் இருக்கு. போங்க, படிங்க, பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய படிப்பினை இருக்கு, மிகப்பெரிய சான்று இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். கற்பனை பண்றீங்களா? அவர்களுக்கு பிறகு நாம் வேறொரு காலகட்டத்து சமூகத்தினரை தோற்றுவித்தோம். பிறகு அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவர்களிடம் நாம் அனுப்பினோம். அவர்களுக்கு இவ்வாறு அழைப்பு விடுத்தார், அல்லாஹுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை, நீங்கள் அஞ்சுவதில்லையா என்ன? மேலும் அவருடைய சமூகத்தில் எந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ, இன்னும் இறுதி நாளின் சந்திப்பை பொய்யென்று வாதாடினார்களோ, மேலும் ஆடம்பரமான வாழ்க்கையை எவர்களுக்கு நாம் வழங்கி இருந்தோமோ அந்த தலைவர்கள் கூறலார்கள், இவர் உங்களை போன்ற மனிதரே என்று வேறில்லை, நீங்கள் உண்ணுகின்றவற்றையே இவரும் உண்ணுகின்றார், மேலும் நிகழ்கின்றவற்றை இவரும் பருகின்றார். எனவே உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நிலைப்படுவீர்களாயின் அப்போது திண்ணமாக நீங்கள் இழப்பிற்குரியவர்களாகிவிடுவீர்கள். நீங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பிறகு நீங்கள் மன்னர்களிலிருந்து வெளியாக்கப்படுவீர்கள் என்று இவர் உங்களிடம் எச்சரிக்கின்றாரா? உங்களிடம் விடுவிக்கப்படும் இந்த எச்சரிக்கை சாத்தியமற்றது, முற்றிலும் சாத்தியமற்றது.
இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 31வது வசனத்துல இருந்து சொல்றான், அவங்களுக்கு பிறகு, யாருக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நாம வேறொரு காலகட்டத்து சமூகத்தரை தோற்றுவித்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்கள நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களையும் காப்பாற்றினோம். மத்த எல்லாத்தையும் மூழ்கடிச்சு அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம். அதுக்கு பின்னாடி வேறொரு சமுதாயத்தை இந்த உலகத்துல நம்ம கொண்டு வந்தோம். அவங்க ஒரு தூதரையும் அப்புறமா அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க அந்த வந்த தூதர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு, அல்லாஹ்வுக்கு அடிபணிங்க, அவனை தவிர வேற வணக்கத்திற்குரிய இறைவன் வேற யாருமே இல்ல, நீங்க அவனுக்கு அஞ்ச வேண்டாமா அப்படின்ட்டு கேட்டு. அப்போ இது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாய மக்களும் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட தூதரும் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சான்று இருக்கு. நீங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிங்க, அவனை தவிர வேற யாரையும் வணக்கத்துக்குரியவனா எடுக்காதீங்க. நீங்க இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேணாமா? முன்னாடி உள்ள சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அஞ்சி வாழுங்க. அஞ்சி வாழக்கூடியவர்களா இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய இடேற்றம் இருக்கு. நிராகரித்து வாழக்கூடியவர்களா இருந்தா முந்தைய சமுதாயம் அழிக்கப்பட்டது மாதிரி நீங்களும் அழிவுக்குத்தான் ஆளாவீங்கிற ஒரு செய்தி நமக்கு இருக்குதா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதர்கள் சொன்ன செய்தியை சொல்றான். மேலும் அவங்களுடைய தலைவர்கள், சமுதாயத்துல இருந்த பெரும்பெரும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. மறுத்ததோட மட்டும் இல்லாம இறுதி நாளின் சந்திப்பையும் பொய்ன்னு சொல்லி வாதாடினாங்க. இந்த உலகத்துல ஆடம்பரமான வாழ்க்கை யாருக்கு நம்ம வழங்கி இருந்தோமோ அந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க. பாத்தீங்களா? யாருக்கெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை, அப்பனா மேலதிக செல்வம், மேலதிக வசதி, மேலதிக பதவி பட்டம், அந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் நம்ம கொடுத்திருந்தோமோ அந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க, இவரு நம்மள மாதிரி மனுஷனாத்தான் இருக்கிறாரு, இவரு சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, படுகிறாரு, மனைவி பிள்ளைங்க எல்லாரோட இருக்கிறாரு, அப்ப இவர் எப்படி நம்ம வணங்க முடியும்? இவர் சொல்றதை நம்ம கேட்க முடியும்? இவரும் உங்களை மாதிரி மனிதரா இருக்கிறதுனால, நம்மள மாதிரி மனிதரா இருக்கனால நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னா அப்ப நிச்சயமா நீங்க இழப்புக்கு ஆளாயிருவீங்க. தலைவர்கள் கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, எவ்வளவு நல்ல செய்திய. இவர் நம்மள மாதிரி மனுஷனா இருக்கிறாரு, அப்புறம் இவரை கீழ்ப்படிஞ்சு இவர் சொல்றதை கேட்டனாலதான் நம்ம இழப்புக்கு ஆளாயிருவோம், பாத்துக்கங்க. இவங்க என்னமோ நேர சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இறைவனை மறுத்து, இறை சந்திப்பையும் மறுத்து, மறுமை நாளையும் மறுக்கக்கூடிய சுகபோகத்துல வாழக்கூடிய தலைவர்கள் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க, இவர் சொல்றாரு, நீங்க இறந்து மண்ணோட மண்ணாகி எலும்புகளா ஆகிட்ட மக்கி போனதுக்கு பின்னாடி நீங்க மண்ணளவிலிருந்து எழுப்பப்படுவீங்கன்னு இவர் உங்களை எச்சரிக்கிறாரா? இது உங்களுக்கு விடுக்கப்படுற எச்சரிக்கை, இது சாத்தியமற்றது. எப்படி சாத்தியமற்றது? முற்றிலும் சாத்தியமற்றது. இது நடக்கவே நடக்காது. சொல்றோம்னா நம்ம கூட அதெல்லாம் நடக்கிற காரியமா, போமா ஏதாச்சும் பரவாயில்ல, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு இதுவா உறுதியா சொல்லி காட்டுறாங்க. அப்போ அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு ஒரு வாழ்க்கை இல்ல, நம்ம இறந்து போகிறதும் உயிர் வாழ்றதும் இங்குதான், நம்ம ஒருபோது எழுப்பப்பட மாட்டோம் அந்த தலைவர்கள் சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் பேரில் பொய்யை புனைந்துரைத்துக் கொண்டிருக்கும் மனிதரே இவர், நாம் ஒருபோதும் இவரை நம்ப மாட்டோம். தொடர்ந்த பேச்சு அவங்களோட பேச்சு. இவர் அல்லாஹ் மேல பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவரை நம்ம ஒரு நாளும் நம்ப மாட்டோம். நம்ம உயிர் வாழ்றதும் மரணிக்கிறது இந்த உலகத்துல தானே தவிர மறுமைன்றெல்லாம் ஒரு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியிட்டு அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ இறை தூதராக அனுப்பப்பட்ட தூதர் துவா செய்யறாரு. அதற்கு அந்த தூதர் இறைஞ்சினார், என்னுடைய ரப்பே, இவர்கள் என்னை பொய்யன்னு தூத்திட்டாங்க, அதனால எனக்கு நீதான் உதவி செய்யணும். அதற்கு இறைவன் சொன்னா, நெருங்கி விட்டது இவர்கள் தாங்கள் செய்தவற்றை குறித்து வருந்த போகின்ற காலம் என அல்லாஹ் பதிலளித்தான். பாத்தீங்களா? சொல்ற அளவுக்கு சொல்றாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இடத்துல கையை தூக்கி கேட்டுடுறாங்க. ரப்பே, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இவங்க எல்லாம் கேட்காத மக்களா இருக்காங்க, என்னை பொய்யணும்னு சொல்றாங்க, இந்த நேரத்துல உன்னை தவிர எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா? அல்லாஹ்
நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னப்ப அல்லாஹாலா சொல்லிட்டான், நிம்மதியா அமைதியா இருங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க எத்தி வச்சுட்டீங்களா? உங்களுடைய தூது பணி அழகான முறையில செஞ்சுட்டீங்களா? அவங்களுக்கு வந்துருச்சு. நம்ம சொல்ல முடியாது, உனக்கு கெட்ட காலம் புடிச்சிச்சு, நேரமே சரியில்லை. ஆனா அப்படி நேரத்தை சொல்லக்கூடாது, ஆனா மக்கள் சொல்லக்கூடியது. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்றதுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவன், தகுதியானவன். சோ அப்ப அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நெருங்கி வந்துருச்சு அவங்க செய்த தவற நினைச்சு வருந்த போற காலம், அதனால நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு அல்லாஹாலா இறை தூதருக்கு பதிலளித்தான். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைச்சக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு அழகிய செய்தியை நமக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கான். அழகான நினைவூட்டல பார்த்திருக்கோம். நீ படைக்கப்பட்ட விதத்தை பாருப்பா, உன்னை நான் எப்படி படைச்சேன்டு, எப்படி உருவாக்குனேன்டு, எப்படி உன்னை பாதுகாப்பா வச்சேன், உன்னை வெளியாக்கி உன்னுடைய ஒண்ணுமே இல்லாத உனக்கு ரத்த கட்டியாக்கி சதக்கட்டியாக்கி அதுக்கு அழகான முறையில எலும்புகள் எல்லாம் கொடுத்து அதுக்கு சதையை அனுபவிச்சு அழகா உன்னை வெளியே கொண்டு வந்து குழந்தை பருவத்துல இருந்து வளர்க்கறதுக்கு செஞ்சு உனக்கு அழகான என்னுடைய வழிகாட்டுதலை கொடுத்தப்போ ஏற்றுக்கொண்ட நன்றி செலுத்துறதுக்கு பதிலா நன்றி கேட்டா திரியுறீங்க. அந்த ரப்பையா நீங்க மறுக்கிறீங்க, அவனை விட்டுட்டு வேற ஒருத்தட்டையா நீங்க உதவி தேடுறீங்க. நீங்க பாருங்க, இதெல்லாம் அநியாயமான செயலு. என்னுடைய தூதர்களை நான் அனுப்பி வைக்கிறேன், அவர்களை பின்பற்றி வாழுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு சமுதாயமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சொற்பமான மக்களை தவிர அதிகப்படியான மக்களும் தலைவர்களும் அதுலயும் உலக வாழ்க்கை வசதிய யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படி நேரத்துல அல்லாஹிடத்துல அந்த தூதர்கள் துவா செய்யும் போது அல்லாஹ் அந்த தூதர்களையும் தூதர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து மற்ற மக்களை எல்லாம் அனுப்பிச்சிடறான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இத படிக்கக்கூடியவர்களே கேட்கக்கூடியவர்களே சிந்தித்து பாருங்க. உங்களுடைய ரப்ப மட்டும் வணங்குங்க, அவங்கிட்ட மட்டும் உதவி தேடுங்க, அவனை விட்டுட்டு வேற எங்கேயும் போகாதீங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஏண்டா உங்களை படைச்சு உங்களுக்கு சாப்பாடை கொடுத்து உங்களுக்கு ஆடைகளை கொடுத்து எவ்வளவுலாம் நான் உங்களுக்கு பறக்கச் செஞ்சிருக்கேன், என்னுடைய அருட்கொடையை உங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், என்னை விட்டுட்டு யாரையும் வணங்காதீங்க. எவ்வளவு அழகான தெளிவான நமக்கு வழிகாட்டுதல் பாத்தீங்களா? அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிஸ்டரியில இந்த வரலாறுகள்ல சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கு அப்படிங்கறதே அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அல்லாஹ், இந்த ஒவ்வொரு வசனங்களையும் படித்து கேட்டு விளங்கி சிந்திச்சு யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக நாங்கள் வாழ்வதற்கு நீ எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ், நீ எங்களுக்கு இலகுவாக்கி கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ கொடுத்த ஈமானை உறுதியாக கூடிய அல்லாஹ். ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து எங்களை பாதுகாத்தல்லையா அல்லாஹ், வழிகெடுப்போரின் வழிகேடுகளிலிருந்து எங்களை பாதுகாத்தல்லையா அல்லாஹ். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் யா அல்லாஹ் உனக்கு இணை வைப்பதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து கொடுத்த ஈமானை உறுதியோடு இருந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய அழகிய சமுதாயமாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.